உண்மைதான். உன்னுடைய காவல்காரன் கோடி வந்தனம் தம்பி, எனக்கு வணக்கம் தெரிவித்த உனக்கு முதலாக எனக்கு வணக்கம் தெரிவித்த உனக்கு எதிர் வணக்கம் தெரிவிக்கின்ற கண்டிப்பாங்க. நீ சுகசேமா சரி. சபைய பாத்தியா சபைய பாத்தியா எப்படி ஏற்பட்ட சபை? மாதா பிதா குரு தெய்வம் இருக்கக்கூடிய சபை. பிதா குரு தெய்வம் அறிவாளிகள் சூழ்ந்த சபை. ஆட்சி சபை 101. ஆட்சி சபை 101. 1000ல் 1ஆம் புலவர். 1000ல் 1ஆம் சொல்றத பின்னால சொல்லு ஒழுங்கா. நான் அர்த்தம் பண்ணுவேன். ஆட்சி சபை 101. 1000ல் 1ஆம் புலவர். 1000ல் 1ஆம் புலவர். கற்றோர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம் தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள். ஆமா, தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள். நம் தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள். ஆமா, கல்வியை கத்த கலைஞர்கள் கல்வியை கத்த கலைஞர்கள். ஆமா, வெள்ளத்தால் அழியாது, செத்தனரால் வேகாது, கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது. அதனுடைய பொருள் சொல்லுவாங்களா? ஜெயில சாமி நீங்க கற்றிருக்கக்கூடிய கல்வி. கற்றிருக்கக்கூடிய கல்வி. இந்த ஊர்ல இருந்து வந்து கால வச்சதே இல்ல, கேள்விப்பட்டது இல்ல. அடிநாமல தான் கேள்விப்பட்டு நம்மள பூரா ஆடிக்கணும் வந்து இப்பதான் இங்க கொண்டாந்து விட்டுக்குதுன்னா இந்த கல்விச்சாரம் ஐயா வராரு. என்ன பொருள் ஓடும், என்ன உங்களுக்கு ஓடும் டக்கு டக்கு டக்கு. ஆமா, உடனே நடத்தணும். வந்தோரை சேர்த்து அழைக்கணும். ஆமா, வந்தா உடனே ஐயா ஒரு பேர் கொடுத்து நாடகம் அபர்ணமான கல்வியை கற்ற ஆமா கலதனவாதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. சபை இது எப்படி ஏற்பட்ட சபை? பெருத்த சபை. கலதனவாதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. தம்பி எதிர்காடுகளை கூட்டு நிற்க. அதாவது பணம் பேர்த்து போச்சு அடி வச்சு பணம் பேர்த்து போனவா கூட்டு வைப்பாங்க. பணம் பேர்த்து போனவா கூட்டு வைப்பாங்க. பணம் அதிகமா வச்சுக்கிறவங்க செலவு பண்ண மாட்டேங்கிறா. அதுக்கு வைக்கல, அதுக்கு வைக்கல. எதுக்கு? தூக்கம் வரலையா? தூக்கம் வராதுக்கா? ஏழு மகாராஜா தூக்கம் வரலையா? வந்து உட்காந்து பாட்டு முடியா சந்து போந்தெல்லாம் மூத்த தச்சுட்டு போறது வந்து மோடி தான் வீட்டு வீடு பார்த்து அதற்காக இல்ல. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அங்கையார் கண்ணி. அங்கையார் கண்ணி. அங்கையார் கண்ணி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அங்கையார் கண்ணி. கண்ணி. அம்மன் முத்துமாரி அம்மனுக்கு இந்த மாதிரியோ இந்த ஊர்ல அது கோசலை என்று சொல்லக்கூடிய மாரியம்மனுக்கு சாக்கை என்று கூழ் ஊத்தி சாமியை வீதி விழா கொண்டு வந்து ஆராதனை செய்து அம்மனை வாரிரவு இந்த 16 ஆட்டக்காரனும் சேவிக்கணும். அம்மனுடைய பேரால் சேவிக்கணும். கண்டிப்பா. அதனால ஓரிரவு கேளிக்கை வச்சுக்கிறாங்க தம்பி. அதுக்குதான் வச்சுக்கிறாங்க. நீ துண்ணுட்டு போறதுக்கு இல்ல, அவங்க சந்தி செஞ்சா இவர்மான சபையில வரப்போது நான் திருப்பி அடிக்கிறேன். ஒரு சைக்கிளுக்கு கவுண்ட் பண்ணி சொன்னான். ஒரு சைக்கிள்ல ஒரு போக்ஸ் போல வண்டி ஓடாது இருக்காது. நீ போல நாடகம் நின்று இவனமான சபையில நான் தற்பாரன்னு போடுது தெரியாது. கதை மேல பாட்டகம் அப்படியே வரணும். இந்த சபையில நான் தற்பாரன்னு போடுது நாட்டுக்கரசன் என்னுடைய விளக்கம் எதனா தெரியுமா? சரி, அது நான் கேட்க போய் சொல்லுங்க விளக்கத்தை. அம்பின்னு இருக்கு போக
காலத்திலே இந்த அமராவதி பட்டணத்தில் யாதொரு குணமின்றி சகத்தோடு அரசாட்சி செய்யக்கூடிய தேவகோமான் காலையில போனா ஒரு டீ 2 பொண்ணு வாங்கி கொடுப்பாரு. காலையில கேள்வி நச்சு மதியம் ஒரு போட்டி சிக்கன் ஒரு கப்பு வாங்கி தருவாரு. நீங்க வாங்கி கொடுப்பாரு. நானா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். என்ன கெஞ்சல நீங்க டீக்கு என் மக்களா அவனை வாங்கி கொடுக்க போறான். கூட நான் பேசுறேன். டீ பண்ணாம பாலுக்கு முதல் வச்சு கெஞ்ச போறாங்களா? யாரு கெஞ்ச மாட்டான்? அமராவதி பட்டணம். இந்த அமராவதி பட்டணத்தை ஜகத்தோடு அரசாட்சி செய்யக்கூடிய 33 கோடி தேவர், 41 ரிஷிகள், இவர்கள் தலைவராக விளங்கக்கூடிய மகாராஜாவுக்கு கைத்திலாடி பக்கம் நீட்டி அவனு பாக்குற பெரிய மகாராஜா வயசுல பெரிய எனக்கு பூஜை பம்பு எல்லாம் தெரியும். அதுக்கு வயசுக்கு தான் மரியாதை. சூரியன் பம்புக்குல நான் பயப்பில்ல. ஆனா உன்னுடைய வயசு தான் மரியாதை கம்மி. தேவகோமான் என்று அறிந்த இந்த தேவகோமான் கொள்ளுமிடத்தில் வருகிற பொழுது எப்படி பார்த்தீங்க? எப்படி அவர் அரம்பை ஊர் மாதம் தேவமாதர்கள் அரம்பை ஊர்வசி மேனகை சிவாதம் என்று சொல்லக்கூடிய 4 தேவமாதர். யாரே அவங்கெல்லாம்? ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை. அவங்க 4 பேரும் தேவமாதர்கள். தேவலோகத்திலே நடினமாடக்கூடிய தேவமாதர்கள். அவர்கள் எல்லாம் எப்படி நாடினம் ஆடிக்கொண்டு நீ வரும்போதுமே உங்களுக்கு முன்னாடியே அவங்க நாட்டி ஆடிக்கிட்டு எப்படி கொள்ளிடத்தில் போறாங்க. அது மட்டுமா கலைவாழ்கள் என்று சொல்லக்கூடிய 38 மேல வாத்தியமா அது கொத்து மேல கலைவான்கள் என்று சொல்லக்கூடிய 32 மேல வாத்தியமும் ஐயா வருகிற பொழுது கொள்ளுமிடத்திலே உங்களை கண்ட உடனே அவ்வளவு பயம். ஆமா வந்தா மூத்திரம் உள்ள மேல போட்டான். இந்த தேவலாக எனக்கு எப்படி கிடைச்சது? எப்படி இப்படி செல்வாக்காக ஆளுகிறாங்க. இந்த தேவலாக எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு கேட்கிறேன். ஆமாங்க. ஒரு காலத்திலே அசுராதிகள் ஒரு புறமும் தேவர்கள் ஒரு புறமும் பார்க்கடலிலே பாண்டமாக கொண்டு ஆசிரியன்ற கொண்டு மேருகிரி மலை மத்தாக கொண்டு தம்பி தேவர் ஒரு புறம் அசுரர் ஒரு புறம் அமர்ந்த கிடைக்கும். அப்படி அமர்ந்த கிடைக்கும் போது 32 விருதுகள் கிடைத்தது. எப்படி 32 விருதுகள் அமர்ந்த கிடைத்ததுல
32 விருதுகள். அதுல 7 பெண்கள். ஓஹோ, 7 பெண்களிலே தம்பி முதலாக எனக்கு யாரை கொடுத்தாங்க தெரியுமா? இந்திராணி கொடுத்தாங்க. ஓ, இந்திராணி. ராவணனுக்கு மண்டோதரியை கொடுத்தாங்க. பகவானுக்கு லட்சுமி கொடுத்தாங்க. அப்படி 7 பெண்களை கொடுத்து நாங்கள் ஆண்டு கொண்டிருந்தோம். சரி. ஆனா நான் யார் மீது ஆசைப்பட்டேன் தெரியுமா? யார் மீது? அகலிகை மீது ஆசைப்பட்டேன். ஓ, அகலிகை மீது. கௌதம முனிவர் அகலிகை மீது ஆசைப்பட்டார். இருவருக்கும் கடும் போட்டி ஏற்பட்டது. அப்படி போட்டி ஏற்பட்ட பிறகு தேவர்கள் பார்த்து தேவர்கள் எங்களுக்கு ஒரு போட்டி வைத்தார். எப்படி ஏற்பட்ட போட்டி? 2 தலை உள்ள மாட்டை யார் பார்த்து வருகிறார்களோ, 2 தலை உள்ள மாட்டை 2 தலைக்கிற மாட்டை யார் பார்த்து வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த அகலிகை. ஓ, அகலிகை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. நான் அங்கு இங்கு ஓடி திரிந்து பார்த்தேன், முடியவில்லை. என்னை போன்று கௌதம முனிவர் ஓடுகிறார். நாரத முனிவர் வந்திருக்கிறார். அவரிடத்தில் கட்டுகிறார், ஆலோசனை கட்டுகிறார். கேட்ட உடனே நாரதப்பட்டவர் ஒரு தாய் பசுவாக ஒரு தாய் பசுவாகப்பட்டது. தலை இருக்கும், ஒரு தலை, மாட்டுக்கு ஒரு தலை. அந்த காட்சியை போட்டா புடிச்சானது அவர்கள் அப்படியே காட்டினாங்க. அப்ப வெற்றி பெற்றது அகலிகம் கௌதமர். கௌதமருக்கு அகலிகை. அப்படி திருமணம் செய்து வச்சாங்க. அப்படி திருமணம் செய்து வச்ச உடனே எனக்கு யார் மேலமாக இருந்தது? அகலிகை இருந்தது. இந்த அகலிகை இவனை ஒரு நாளுக்கு அடைய வேண்டும் அப்படி என்று ஆசைப்பட்டு நான் சேவல் கோயாக உருவெடுத்து கௌதமராசிரமத்தாண்டு சென்று அவர் தினந்தோறும் சிவபூஜைக்கு 3வது ஜாமத்துல சிவபூஜைக்கு குளக்கரைக்கு போவது வரைக்கும். ஆனா முதல் ஜாமத்திலே போய் சேவல் கோயாக உருவெடுத்து பூவ ஆரம்பித்தேன். 3வது ஜாமம் வந்துச்சு. கௌதம முனிவராகப்பட்டவர் குளக்கரைக்கு சென்று விட்டார். அந்த நேரத்தில் கௌதம முனிவர் போல் உருவத்தை மாற்றி அகலிகை பெண்ணை சேர்ந்து அங்க போயிட்டேன். ஆமா, அப்படி சேர்ந்த உடனே கௌதமராகப்பட்டவர் குளக்கரைக்கு சென்ற உடனே நீ தலமாகப்பட்டது நின்றது. அப்படியே ஒண்ணு கூட அசையாமல் இருந்தது. தூங்கி கொண்டிருக்கிறது. பார்த்தான் கங்கைக்கரன். நானும் திசையில் பார்த்த உடனே நாங்கள் செய்த தவறு அவர் ஓடி வந்து அடே தேவேந்திரா, ஒரு யோடிக்கு ஆசைப்பட்டு மாத்தான் மனைவிக்கு ஆசைப்பட்டு ஒரு யோடிக்கு ஆசைப்பட்டு அந்த தவறை நீ செய்ததனால் உடம்பெல்லாம் யோடியா போ. உடம்பு பூரா அவரு சாபம் கொடுத்துட்டாரு. அடியே அகலிகை பெண்ணை தன் கணவன் என்று அறியாமல் மாத்தான் என்று அறியாமல் எப்படி அவரை உட்கொண்டாயோ நீ கல்லாக போ. அந்த அம்மாவுக்கு சாபம் கொடுத்தாரு. சாபம் கொடுத்துட்டாங்க. சரி, அப்புறம் நீ என்ன பண்ண? சாபத்தை வாங்கி நான் போய் தேவலோகத்தில் அரசாள முடியுமா? முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணீங்க? இந்த சாபத்துக்கு சாப விமோசனம் வேணும். அவர்கிட்ட கேட்டீங்க. அப்படி என்று விநாயகர் பெருமானை முறையிட்டேன். சரி, விநாயகர் பெருமானாகப்பட்டவர் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் இதோ இந்த உலகாகப்பட்டது உன் கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு தான் தெரியும். உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவர் கண்ணுக்கெல்லாம் உடம்பில் ரோமமாக இருக்கும். அதோட ஆண்களுக்கு உடம்புல ரோமம் உள்ள ரொம்ப காம உணர்ச்சி அடிக்கும். உண்மைதான், நீ அப்படித்தான். சரியான ஆள் இல்லை நீ. அப்படி இருக்க அந்த சாபத்தை விமர்சனமாக்கி நான் பெற்று தேவலாக வந்து இது வரைக்கும் எந்த தவறும் செய்யல. எந்த தவறும் செய்யாம அதனால தினத்தோட அசுராதிகள் வருவது, தேவர்களை அறிவாதோட்டமாக அழிப்பது, தேவர்களை சிறப்பிடிப்பது, பிறகு தேவரெல்லாம் ஒன்று கூடி அசுராதிகளை அழிப்பது வழக்கம். இன்றைய தினத்தில் இந்த தேவலோகத்திலே இந்த சமாச்சாரத்தை என் தேவியாகிய இந்திரானை அழைத்து சமாதானத்தில் உட்காரணும். அதனால என் தேவியாக இந்திரானை எடுத்துவா. அப்புறம் இந்திராணி கற்பார் அன்னவரால் கதை தொடரும்.